ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்ன சமையல் செய்ய போறோம்டா? இன்ஸ்டன்ட் தோசை தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 2 கப் ரவை எடுத்து 1 கப் சுடுதண்ணி ஊற ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இத பாருங்க நல்லா வெந்துருச்சு. மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். பாருங்க நைஸா அரைச்சாச்சு. இப்ப இத ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊத்தியாச்சு. இது கூட இப்ப கொஞ்சம் போல வெங்காயம், 2 கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்க போறோம். அதாவது தோசை வந்து மொறு மொறுன்னு டேஸ்டா இருக்கும். இத கலந்துக்கலாம். கலந்துட்டு தயிர் வேணுன்றவங்க தயிர் சேர்த்துக்கங்க. தயிர் சேர்த்தா நல்லா இருக்கும் இது. 10 நிமிஷம் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் தான் ஊத்த போறோம். எத்தனை பேர் எங்க சேனல பார்த்துக்கிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப தோசை ஊத்த ஆரம்பிக்கலாம். பாருங்க நல்லா கிளறி விட்டு 10 நிமிஷம் மூடி வச்சோமா, இப்ப மூடி வச்சாச்சு. வாங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல தோசை ஊத்த போய்க்கலாம். கடாய் நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல தோசை ஊத்திக்கலாம். தோசை வந்து இது வந்து உங்களுக்கு எந்த இதுக்கு வேணுமோ அந்த இதுக்கு ஊத்திக்கலாம். அப்பதான் டேஸ்டா இருக்கும். எத்தனை பேர் எங்க சேனலை பார்த்துக்கிருக்கீங்கன்னு சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷத்துல தோசை வெந்துடும். தோசை வேணுன்றவங்க டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாம். வீட்டில் மாவே இல்லையா, கண்டிப்பாக இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க தோசை சூப்பராக வந்துச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதுக்கு வந்து ஃபேவரட்டே தேங்காய் சட்னி தான். ஃபேவரட்டே தேங்காய் சட்னியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்